never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play. Hello investors, welcome to Investor Mind Voice. டாடா மோட்டார்ஸ் உடைய டீமெர்ஜருடைய ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டீமெர்ஜர்னா என்ன, டீமெர்ஜர் எதுக்காக பண்ணுறாங்க, அந்த டீமெர்ஜர் டைமில் என்னென்னலாம் நடக்கும், அதில் இருக்கிற பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ஃபுல் கம்பாரிசன் என்னென்னு பார்த்துருவோம். டாடா மோட்டார்ஸுடைய ஃபுல் ரெவன்யூடைய பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் டீமெர்ஜர் நடந்திருக்கு, அதனுடைய பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். மேலும் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். அடுத்தது வாட் ஷுட் இன்வெஸ்டார் டூ, இன்வெஸ்டார் இந்த டைமில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஃபைனலாக கன்க்ளூஷன், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்வெஸ்டார்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். வாட் இஸ் டீமெர்ஜர், டீமெர்ஜர்னா என்னன்றதை டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்க கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் இதை வந்து ஒரு டீமெர்ஜர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் டீமெர்ஜர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டீமெர்ஜர் பண்ணக்கப்புறம் அந்த கம்பெனி ஒரு அட்டானமஸ் கம்பெனியாக தனித்துவமாக இயங்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸான நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும் இல்லை கம்பெனி சைட் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஓனர்ஷிப்பாக நியூவாக பிரிஞ்ச கம்பெனி ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனி அவங்க வந்து ஒரு ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. மேலே இதனோட பிரைமரி கோலே பார்த்தோன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸாக தனியாக இயங்குறது, ரெண்டு கம்பெனி இயங்குறது தான் இதோட பிரைமரி ஒரு மெயின் மோட்டோவாக இருக்கும். ஒய் திஸ் டீமெர்ஜர், டீமெர்ஜரை ஏன் பண்ணுறாங்க, மெயினாக பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் தான். அவங்களுடைய கம்பெனியை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய அன்லாக்கிங் வேல்யூ, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்களுடைய வேல்யூ வந்து அதிகப்படுத்தணும். அடுத்து பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி தான், அது இன்வெஸ்டர் சைடும் சரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லையும் சரி அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணுன்றது அடுத்த ஒரு மோட்டிவ். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி குரூப்பாக இருக்கும்போது அதில் ரிஸ்க் நிறையா இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இதே தனித்தனியாக பிரிக்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம், அதுவும் ஒரு காரணம். இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் அவங்கள வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் ரெண்டாக டீமெர்ஜர் பண்ணுறாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் எதுக்கு பண்ணுறேன்னா இதே காரணத்துக்காக தான் டாடா மோட்டார்ஸும் பண்ணுறாங்க. அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சருக்கு தனித்தனியாக பிரித்து அவங்களுடைய வேல்யூவை தனித்தனியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அதனோட வேல்யூவேஷன் அதிகரிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இவங்க பண்ணுறாங்க. மெயினாக என்ன பொறுத்தளவுக்கு டீமெர்ஜ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு காரணம் தான் மெயினாக சொல்லலாம். மொதல் காரணம் அது மேனேஜ்மெண்ட். ஸோ தனித்தனியாக அதை வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அதில் ரிஸ்க் மெயின்டைன் பண்ணுறது மெயினாக வந்து மேனேஜ்மெண்ட்டு. ரெண்டாவது விஷயம் அந்த கம்பெனிக்கு தேவையான லோனு ப்ளஸ் ஃபண்ட் ரைசிங் ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் மெயினாக எல்லா கம்பெனியுமே வந்து டீமெர்ஜர் பண்ணுவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் த டீமெர்ஜர்ஸ், இப்போ டீமெர்ஜரை நம்ம வந்து ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ டீமெர்ஜர், அதுக்கப்புறம் போஸ்ட் டீமெர்ஜர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ப்ரீ டீமெர்ஜர் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியோட அசட்டு லைபிலிட்டி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்சிஎல்டின்னு சொல்லுவாங்க. என்சிஎல்டினா என்னென்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். இது வந்து டெல்லியில் தான் என்னோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பிரான்ச் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஏழகம் பில்டிங்கில் தான் இந்த பிரான்ச் இயங்கிட்டு வருது. இவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியோட எஃபெக்டிவ் டேட் சொல்லுவாங்க. அக்டோபர் 1 எஃபெக்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 14. இது வந்து ஆல் இன்வெஸ்டார்ஸுக்கு எல்லாருக்கும். இந்த எஃபெக்டிவ் டேட் 14ன்றது என்ன, ரெக்கார்ட் டேட் என்னன்னா நீங்கள் அக்டோபர் 13 அன்னைக்கு இந்த ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினாலும் இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு இந்த ஸ்பிட்டுக்கு நீ எலிஜிபிள்னு அர்த்தம். பட் ஒரு நாளைக்கு முன்னாடி நீ வாங்கி ஆகணும், அதுதான் கண்டிஷன். அடுத்து வந்து ரெக்கார்ட் டேட் வந்து என்சிடி ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா நான் கன்வெர்ட்டபிள் டிஃபென்சர், அதாவது டாடா மோட்டார்ஸ் கடன் கொடுத்தவங்கன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளான மீனிங். அவங்களுக்கு அக்டோபர் 10 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஷேர் வந்து 1:1 மாதிரி ஸ்பிட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு டாடா மோட்டார்ஸோட ஷேர் இருக்குன்னா அது ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகும், இன்னொன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளாக 2 ஷேராக மாறும். ஆனால் உங்கள் அமௌண்ட்டில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த டீமெர்ஜருக்கு அப்புறம் 2 இதாக பிரியும் போது ஷேர் வந்து ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போதைக்கு அந்த 100 ஷேர் வந்து 200 ஷேராக மாறும். அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர உங்கள் 1 லட்ச ரூபா அமௌண்ட்டு 1 லட்சமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் வராது. இதுதான் வந்து இந்த ஸ்டாக் ஃபிட்னு சொல்லுவாங்க. அடுத்தது போஸ்ட் டீமெர்ஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீமெர்ஜர் பிளான்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரீ பிளானிங் எப்படி லிஸ்டிங் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு மெயினாக வந்து சிஓ வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான அப்பாயின்மெண்ட் இப்போ என்னோட தகவல் தெரிவிச்சிட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கிரீஸ் வாவும், அதுக்கு அடுத்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்க்கும்போது ஷைலா சந்திரா, இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த கம்பெனி எப்படி இயங்க போகுது, எப்படி வந்து ப்ராஃபிட்டாக கொண்டு போக போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டீமெர்ஜிங். இதனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டை பார்க்கும்போது ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்பெனியோட பிஸ்னஸை அடுத்து நல்லா ஃபோக்கஸ் கொண்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் வேல்யூவேஷன் இருக்கும். அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளியர் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கும். க்ரோத் பிளானும் ஈஸியாக தனித்தனியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது இந்த கேபிட்டல் அலோகேஷனை ஈஸியாக வந்து பண்ணலாம். அடுத்தது இன்வெஸ்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது
இதோட ரீசெக்ஷன் காஸ்ட், அதாவது லீகல் ஆப்ரேஷனல் பிராண்டிங் பண்ணுறதுக்கு அதிகப்படியான காஸ்ட் ஆகும் தனித்தனியாக பிரிக்கும் போது. அதுக்கப்புறம் இதில் சின்ன லாஸஸ் வந்து யூனிட் வைஸ் பிரிக்கும்போது சின்ன ப்ராப்ளம் வரும். ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டில் ஒரு இன்ஸ்டபிலிட்டி வரும். ஏன்னா பிரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும், இல்லை கீழே வருன்ற மாதிரி சம்டைம் இந்த 2 ஷேருக்கு இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இந்த அசட்டை வந்து பிரிக்கிறப்ப சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக அந்த டைமில் ஏற்படும். ரெடியூஸ் பார்கெனிங் பவரும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரிக்கும் போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். என்னதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து 2 கம்பெனியுமே ஒரு பாசிட்டிவாக ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட்டாக கொண்டு வரும்போது இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னே சரியாக சொல்ல முடியாது. அதெல்லாம் ஈஸியாக பாசிட்டிவாக மாறிடும். டாடா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளோடைய கம்பேரிசன் பார்த்துருவோம். பேசஞ்சர் வெஹிக்கிளில் செப்டம்பர் 2025 அவங்க சேல்ஸ் 60,000 யூனிட்டுக்கு மேலே போயிருக்கு. இயர் ஆன் இயர் 47% பாசிட்டிவான சேல்ஸ் கொடுத்துட்டு வராங்க. டொமஸ்டிக்னு பார்க்கும்போது 59,000 யூனிட்டுக்கு மேலே இயர் ஆன் இயர் 45% நல்ல சேல்ஸ் அதிகரிச்சுட்டு வருது. இவி சேல்ஸ்னு பார்க்கும்போது 9,000 யூனிட்டுக்கு மேலே 96% இயர் ஆன் இயர் அதிகரிச்சுட்டு போகுது. சிஎன்ஜின்னு பார்க்கும்போது 17,000 யூனிட்டுக்கு மேலே 105% இயர் ஆன் இயர் அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ சிஎன்ஜியோடைய வேல்யூ வந்து மற்றதை விட அதிகமாக தான் இருக்குது. இந்த கம்பெனியில் சேல்ஸ் அதிகப்படியான கார்ஸ்னு பார்க்கும்போது நெக்ஸான் வந்து 22,000 யூனிட்டும், அதுக்கடுத்து ஹாரியர், சஃபாரி இருக்குது. மெயினாக வந்து பஞ்ச் வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி லீடராக இந்தியாவில் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க இந்த கம்பெனி வந்து குளோபல் எக்ஸ்பென்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 5x அளவு க்ரோத் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது இவங்க ஆகஸ்ட் டேட்டா இருக்குது. ஆகஸ்ட் டேட்டா பிரகாரம் 29,000 யூனிட்டுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. அடுத்து டொமஸ்டிக்னு பார்க்கும்போது இவங்க வந்து 27,000 யூனிட்டுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட 6% வந்து இயர் ஆன் இயர் அதிகரிச்சுட்டு போகுது. அடுத்து எக்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது 77% மேலே இந்த ட்ரக்ஸை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. HCV மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 53% ஷேர் ஹோல்டிங் தான் இந்தியாவில் ஒரு மெயின் லீடராக இருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது இவங்ககிட்ட வந்து ட்ரக் இயர் ஆன் இயர் வந்து ஒரு பூஸ்ட் ஒரு அப் டைமில் தான் போயிட்டுருக்கு. மேலும் வந்து இவங்க சர்வீஸ் பாயிண்ட் 3000க்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க எக்ஸ்பென்ஷன் அடுத்தடுத்து என்னன்னா சிஎன்ஜி, எல்என்ஜி, இவி ட்ரக் போர்ட்ஃபோலியோ இதை வந்து அதிகரிக்கலாம் பிளான் இருக்குது. ஓவராலாக இந்த கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது சேல்ஸும் சரி இயர் ஆன் இயர் அதிகரிக்கிறது எல்லாமே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அதாவது இவங்க வந்து ஒரு 60 to 70% இருந்ததுன்னா இவங்க வந்து ஒரு 40 to 30% மட்டும்தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் சேல்ஸும் இருக்குது. டாடா மோட்டார்ஸோடைய ரெவன்யூ பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இந்தியாவில் மட்டுமே 31% ரெவன்யூ இந்தியாவில் மட்டுமே வருது. யூஎஸ்லேருந்து ஒரு 16%, யூகேலேருந்து 10%, யூரோப்லேருந்து 12%, சைனாவிலேருந்து 14%, அதர் ரீஜன்லேருந்து ஒரு 15% ரெவன்யூ தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கு. அடுத்து 2023-24 ரெவன்யூ பிரேக்கப் அவருடைய கம்பேரிசன் பார்த்துருவோம். பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்க்கும்போது 2023 7%, இப்போ வந்து ஒரு 12% அதிகரிச்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது 11% இப்போ வந்து 19% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். மெயினாக பார்க்கும்போது இப்போ லக்ஸரி செக்மெண்ட்டில் JLR தான் இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ரோலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 2023 73% ரெவன்யூ வந்து இப்போ வந்து 68% குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் UK ப்ளஸ் யூஎஸில் வந்து டேரிஃபு ப்ளஸ் அங்கே யூகேல உள்நாட்டு சில பிரச்சனையின் காரணமாக அவங்களுடைய சேல்ஸ் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. ரீசெண்டாக கூட ஜாகுவார் லேண்ட் சைபர் அட்டாக் நடந்தது. இதன் காரணமாக லாஸ்ட் 1 month அவங்களுடைய சேல்ஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இதன் காரணமாக JLR குறைஞ்சிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் மெயின் ரெவன்யூ பார்க்கும்போது 60% மேலே JLR லக்ஸரி கார்டு மட்டும்தான் இவங்களுடைய ரெவன்யூவாக வருது. ஸோ ஒரு மெயின் ரிட்டர்ன்ஸ் JLR பொறுத்து தான் டாடா மோட்டார்ஸ் வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். டிமர்ஜருடைய போஸ்ட் ஈஸ்டி மற்றும் CV அண்ட் PV உடைய அப்கமிங் பிஸ்னஸ் மாடலை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம எப்பயுமே இப்போ நடக்கிற டிமர்ஜரை கம்பேர் பண்ணணும்னா இதுக்கு முன்னே ஹிஸ்ட்ரியில் வந்து நடந்த கம்பேரிசனை பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் வரிசையில் பார்க்கும்போது L&T 2004 வந்து பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை தனியாக டிமர்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் 2023 ஜியோ ஃபினான்ஸை தனியாக வந்து டிமர்ஜ் பண்ணாங்க. டிமர்ஜ் பண்ணக்க ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஸ் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐடிசின்னு பார்க்கும்போது 2024 ஐடிசி ஓட்டில் தனியாக டிமர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த பேரண்ட் கம்பெனி டிமர்ஜ் பண்ணாங்க. என்னுடைய சப் பிராண்ட் கம்பெனி எல்லாமே உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதன் வரிசையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸும் அவருடைய பேரண்ட் கம்பெனி தனியாக பிரியும் போது கண்டிப்பாக வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல் பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான டிமாண்ட் இருக்குது. ஸோ அது வந்து இந்தியாவிலையும் சரி ஃபாரின்லையும் சரி. அடுத்து வந்து இவங்க ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் லோயர் மார்ஜின் இருக்கும், பட் ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தொடர்ந்து கிடைக்கும். ஒரு பெஸ்ட் லாங் டைம் இன்வெஸ்டருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றதாக இருக்கும். அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் EV வெஹிக்கிளையும் சரி சிஎன்ஜிலையும் மிகப்பெரிய அளவு க்ரோத் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வந்து சிஎன்ஜியில் மட்டும் 105% மேலே இந்த இயர் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஹை மார்ஜின் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. அது காரணம் என்னன்னா இப்போ வந்து அதிகப்படியாக சேல் ஆகிற டாடா மோட்டார்ஸில் பார்க்கும்போது நெக்ஸானும் பஞ்சும் ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஒரு பெஸ்ட் க்ரோத் கண்டிப்பாக இன்வெஸ்டருக்கு ஃபோக்கஸாக இருக்கும். காரணம் என்னென்னா JLR வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் டாடா மோட்டார்ஸில் 60% மேலே ஒரு ரெவன்யூ வந்து JLR கொடுக்குறாங்க. அந்த JLR பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கிறதுனால இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் மட்டும்தான் அதிகப்படியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு.
பட் வாட் ஷுட் இன்வெஸ்டர் டூ, அதாவது நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகட்டும் என்னென்னலாம் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் இப்போ டிமர்ஜர் எப்படி பார்க்கணும்னா ஒரு IPO மாரி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு 700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஹை வேல்யூனால இன்வெஸ்ட்மெண்ட் கூட நிறைய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டிமர்ஜ் ஆகும்போது வேல்யூ வந்து அப்படியே நிறைய குறையும். அந்த டைமில் இது ஒரு IPO வேலை வர மாதிரி தான் கன்சிடர் பண்ணி நீங்கள் இன்னும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேலும் நீங்கள் எதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் இதுக்கு முன்னாடி டிமர்ஜ் நடந்த கம்பெனி ஜியோ ஃபினான்ஸ் ஆகட்டும், ஐடிசி ஹோட்டல் ஆகட்டும், அல்ட்ராடெக் சிமெண்ட்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆகணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஷனர் வைக்கலாம் இல்லை கமர்ஷியல் வைக்கலான்றதை நீங்கள் தான் முழுமையாக தீர்மானிக்கணும். அடுத்தது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேரோட என்ன பண்ணணும்னா உங்களுடைய அலர்ட்மெண்ட்டு 1:1 அலர்ட்மெண்ட் ஆகுதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இதை ஹோல்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எக்ஸிட் பண்ணி வெளியே போக போகிறீங்களா? ஏன்னா ஒரு சில இன்வெஸ்டர் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து October 14 சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 12 to 13 நாள் இருக்குது. இந்த நியூஸுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேலேறதுக்கு அப்புறம் சேல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. மறுபடியும் டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் வேல்யூ டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் பெரும்பாலும் கம்பெனிஸ் பார்த்தோன்னா ஒன்று லோவில் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சம்டைம் மேலேயும் போகும். ஸோ ஒரு லோவில் வரும்போது வாங்கலான்ற மாதிரியும் பிளான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எக்ஸிட் பண்ண போகிறீங்களா நீங்கள் நல்லா முடிவெடுங்க. அடுத்தது மெயினாக எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர் பார்க்க வேண்டியது என்னென்னா டேக்ஸ் ஆங்கிள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா மானிட்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இந்த ஷேர் வந்து டிமர்ஜ் ஆகும்போது 0 பேசிஸஸ் இருந்தாலும் நீங்கள் எதை ட்ராக் பண்ணணும்னா கேபிட்டல் டேக்ஸ் கெயின் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் வந்து மெர்ஜிங் நடந்தது March 2024. இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா அந்த டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இஷ்யூவில் மிகப்பெரிய நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு லாசஸ் வந்தது. என்ன காரணம்னா கேபிட்டல் கெயின் இந்த டேக்ஸ் வந்து CGTன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேருக்கு அந்த கேஷ் ஃப்ளோ நிறையா வந்து லாஸ் ஆனதாக சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு இதை வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறீங்களா, உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரும் ப்ளஸ் நியூ ஷேர் ஹோல்டரும் இவ்வளோ அனலைஸ் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக இவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் பார்த்துருவோம். டாடா மோட்டார்ஸ் டிமர்ஜர் ஒய் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூவாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர் இருந்தாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். காரணம் என்னன்னா நியூ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து டாடா மோட்டார் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாகும். 2 ஆப்ஷன் எதில் அப்ளை பண்ணலாம், பேசஞ்சர் வைக்கல இல்லை கமர்ஷியல் வைக்கலான்றது ஈஸியாக முடிவு எடுக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸும் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எதில் வந்து ஹோல்ட் பண்ணலாம் இல்லை இந்த ஷார்ட் டைமில் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது, அதில் வந்து சேல் பண்ணிட்டு வெளியேறலாமா, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியான ப்ரீவியஸ் வந்து கம்பெனிஸ் எப்படி டிமர்ஜ் ஆகிற ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் இவ்வளோ அனலைஸ் பண்ணி ஆகணும்னு கேட்டால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் ஷார்ட் மார்க்கெட்டை பொறுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா ₹1 போட்டால் ₹2 போட்டால் 4 இல்லை 8 16 அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் போய் கண்டிப்பாக டெய்லியோ இல்லை வீக்லியோ மந்த்லி போய் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை போட்டு அப்படியே சும்மா இல்லாமல் அது எப்படி ரன் ஆகுது எப்படிலாம் ஒர்க் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும். அதேமாரி கண்டிப்பாக அங்கே யாருக்குமே எதுவுமே ஃபுல்லாக தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்டில் ஜாம்போன்னு யாரை சொல்லணும்னா வாரன் பஃபெட், அதுக்கடுத்து இந்தியாவோட வாரன் பஃபெட் யாருன்னா ராஜேஷ் ஜிங்கன்வாலா, அந்த 2 பேர் தான் சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரு இன்டர்வியூஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது 2 பேரும் சொன்ன பதில் என்னன்னா, சார் எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி 100% கண்டிப்பாக தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10% 20% தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன் 2 பேருமே சொன்னாங்க. மேலும் 2 பேருமே நிறைய வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், ப்ளஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை சொன்னாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 100% கண்டிப்பாக ஒன்றும் தெரியாது. அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்காமல் நீங்கள் ஒரு ஓன் அனலைஸ் ப்ளஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் எங்கே போகணும் எதில் போகணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் கிடையாது. அதனால் ஒரு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முடிவெடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்க்க போக போகிறீங்களா இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபியூச்சரில் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்திக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. காரணம் என்னன்னா இந்த டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 60% ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா JLR இந்த வந்து லக்ஸரி கார் பிராண்ட்லேருந்து தான் இந்த கம்பெனிக்கு அதிகமாக வருவாய் வருது. அந்த பிராண்ட் எதில் போக போகுதுன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் இந்த இதில் தான் போக போகுது. அதனால் இது நிறையா க்ரோத் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபியூச்சரில் ஒரு லாங் டைமில் கமர்ஷியல் வெஹிக்கிளும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய தனிப்பட்ட முடிவை நீங்கள் எடுங்க. தேங்க்யூ டு ஆல். நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.